உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காண்டிகன் நியூஸ் என்ற யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தை உலுக்கிய ஒரு இரு காதல் ஜோடியுடைய மரணமானது கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. கொடிகாமத்திலே அந்த சுட்டிபுரம் அம்மன் கோயிலிலே ஒரு இளைஞர், அதாவது சிவராசா சிலுசன் என்பவர் குளக்கரை சென்று குளத்திலே மர்மமான முறையில் இறந்திருப்பதாக அவர்களுடைய உறவினர்கள் கூறுகிறார்கள். இருந்தாலும் உண்மை தன்மை என்னவென்று தெரியவில்லை. இருந்தாலும் இன்றைய தினம் இரு காதல் ஜோடியினுடைய மரணமானது கொடிகாமம் பகுதியிலே மிகுந்த சோகத்தில் ஆக்கியிருக்கின்றது. இன்றைய தினம் சிவராச சிலுசன் அவருடைய வீட்டில் சென்று அவருடைய வீட்டிலே அந்த எப்படி நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது மற்றும் அவருடைய இரு காதல் ஜோடியினுடைய உடலானது இது ஒன்றாக அடக்கம் செய்யப்படுவதாக அவருடைய உறவினர்கள் கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் அவருடைய சிவராச சிலுசன் மற்றும் நந்தராயன் சமீனா அவர்களுடைய வீட்டுக்கு சென்று எப்படி இருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளை தங்கள் தற்போது பார்வையிட பொருள்கள் பாண்டிகன் நியூஸ் என்ற சேனலில் இந்த புதிதாக வந்திருக்கார். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவுக்காரர்கள் வருங்களால் தொடர்பான காணொலிகளை தற்போது சிவராச சிலுக்சன் என்பவருடைய வீட்டிற்கு தற்போது வந்திருக்கின்றோம். தொடர்ந்து சபீனா அவர்களுடைய வீட்டுக்கு சென்று நாங்கள் காணொலிகளை பதிவிட காத்திருக்கின்றோம். தற்போது இன்றைய தினம் சிவராச சிலுக்சனுடைய அவருடைய உடற்கூற்று பரிசோதனை எல்லாம் முடிவடைந்து அவர்களிடம் உறவினர்களிடம் அவருடைய உடலானது ஒப்படைக்கப்பட்டு இன்றைய தினம் அவருடைய உடலானது புதைக்க உள்ளனர். இந்து முறைப்படி எரிப்பார்கள். ஆனால் இவருடைய மர்மம் நிறைந்ததாக இவருடைய இறப்பிலே மர்மம் இருப்பதாக அவருடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அவருடைய உடலானது புதைக்க உள்ளார்கள். தொடர்ந்து பாருங்கள், பெருந்திரான மக்கள் இன்றைய தினம் அவருடைய அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் கூடுதலாக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய படித்த நண்பர்கள், பாடசாலை நண்பர்கள் என்று ஊரில் இருக்கின்ற நண்பர்கள் என பெருந்திரான மக்கள் தற்போதும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். யாழிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்தும் பலர் இந்த காதலுக்கு மரியாதை செலுத்தி இந்த இரு காதல் ஜோடிகளுடைய வீட்டிற்கும் யாரென்றும் தெரியாமல் உறவு முறையில்லாத பல உறவுகள் இந்த இவர்களுடைய இறுதிக்கிரியைக்கு கூடுதலாக வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நீங்கள் சிவராச சிலுக்சன் என்பவருடைய வீட்டிற்கு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். அதில் பெருந்திரான மக்கள் தற்போதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு அவருடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் என்று பல பிரதேசங்களிலிருந்தும் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காணொலிகளை தான் நீங்கள் தொடர்ச்சியாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடம் ஃபுல்லாக நாக்கள் இருக்கிறோம். அப்புறம் அங்காளையும் பாருங்க, அந்த கூடுதலான மக்கள் கூடுதலாக வருகை தந்திருந்தார்கள். இளைஞர்கள் எல்லாம் தற்போதும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியிலெல்லாம் பார்க்க மாட்டீங்கள், எல்லாம் வாகனங்கள் சரியான க்ரௌட்டு. எத்தனை பேர் மோட்டர்சைக்கிளில் பார்க்க முடியாது, பெரிய பிக்கப்பில் பெரிய லொரிமை எல்லாம் பிடிச்சி பெரிய தூர இடங்களை புண்ணால் துண்ணால் என்று சொல்லி கன இடங்களில் அந்த சொந்தக்காரர் எல்லாம் கூடுதலாக வருகை தந்து கொண்டிருந்தார்கள். தற்போது இளைஞர்கள் மற்றும் எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறோம். இப்போது அவருடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. அதனால் தற்போது பெருந்திரான மக்கள் தற்போதும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காணொலியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சிவராச சிலுசனுடைய உடலானது இந்து மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டதைத் தொடர்ந்து நந்தராயன் சபீனாவின் உடலும் அந்த அவர்களுடைய வீடு இல்லை